மார்ச் 28 ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் ஒரு 4:30க்கு எழுந்தாச்சு. எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு வந்தாச்சு. பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலை காய்ச்சும், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் பால் வச்சாச்சு. அன்றைக்கி என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு. அவள் 10th படிக்கிறா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி தமிழ் இருந்துச்சு. எக்ஸாம் போகிற நேரத்தில் வந்து பூரி, பொங்கல், தேங்காய் சட்னி, குருமா இதெல்லாம் கொடுக்காம ஆவியில் வேக வச்ச மாதிரி இட்லியும் அதுக்கு வந்து மைல்டான ஒரு கார சட்னியும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வெளியே வச்சுருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கி பல மாதங்கள் ஆகுது, வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட பிள்ளைங்க என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. எது வாங்கினாலும் யூஸ் பண்ணவே மாட்டேறீங்கம்மா, அப்படியே வச்சுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, கிளாஸ் கண்டெய்னர் தான். இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி வச்சு இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம இட்லி பிளேட்லலாம் வந்து எண்ணெய் தடவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிலிக்கான் தான், ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஒரு நாள் எனக்கு கடைக்கு போகும்போது வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைலாம் சுடும்போது அழகாக இப்படி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ராடக்ட்டு. உடனே அதை சுத்தமாக கழுவி நல்லா டவலில் துடைச்சிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் பாலை காய விட்டுருந்தேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்னோடய பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு குட்டி சொம்பில் தனியாக பால் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பாலை மூடி போட்டு வச்சாச்சு. காலையில் தூங்கி எழுந்த உடனே வெளியே வந்து ஒரு நோட்டம் விடலைன்னா எனக்கு அடுத்த வேலையே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்படியே மயான அமைதின்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிஃபன் கடை இருக்குது. அங்கே மட்டும் பாத்திரத்தை உருட்டுற சவுண்டு, நல்லா சத்தமாக பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியவே இருந்தால் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். கார சட்னிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் எடுத்து வச்சுருந்தேன் ரெடியாக. ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எப்போவுமே காலையில் எழுந்து என்னோடய பெரிய பொண்ணு டெய்லி படிப்பேன். ஆனால் வந்து எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் வந்து நாங்கள் காலையில் எழுந்து படிக்க வேணாம், நீ ரிலாக்ஸாக நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி எக்ஸாமுக்கு போ, டென்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக போ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அவளை நான் எழுப்பவும் இல்லை. என்னோட பொண்ணு 10th படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவும் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆல்ரெடி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது போன ஜூனில் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எக்ஸாம் டைம்லேயும் வந்து கேட்டு என்னம்மா வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். ஒரு அம்மா அப்பாவாக இது பண்ணுறது வந்து சாதாரண விஷயந்தான். அவளுக்காக நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி விஷ் பண்ணி வாட்ஸ்அப்பில், ஃபோனில், நேரில் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவளுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்ததை விட எக்ஸாம் டைமில் வந்து நிறைய பென்னு, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் நிறைய கிஃப்டாக வந்துருச்சு. அவள் வந்து நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நல்ல மனசோட விஷ் பண்ண, ப்ரேயர் பண்ண, கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணியாச்சு, பூண்டு உரிச்சு வச்சுட்டேன், தக்காளியும் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் வந்து வதக்கி தானே அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் சட்னிக்காக. நான் வந்து கிச்சனில் உருட்டுற சவுண்டு கேட்டு ஹஸ்பண்டும் எழுந்துக்க ஆரம்பித்தார். எப்படியும் எழுந்த உடனே டீ கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியை வந்து தோல்லாம் சீவ ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆகுது அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.